வணக்கம் நண்பர்களே. நம்மள பெரும்பாலோர் தினமும் சாப்பிடும் ஒரு பழம் என்ன தெரியுமா? அதுதாங்க வாழைப்பழம். மார்க்கெட்ல எளிதாக கிடைக்கும், விலையும் ரொம்ப குறைவானது, ஆனால் சுவையா இருக்கும் இந்த பழம். உடலுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகளை கொடுக்குது என்று பலருக்கும் தெரியாது. சீப்பா கிடைக்கும், வீட்டிலே இருக்கும், ஆனால் சிலர் தவிர்த்துருவாங்க. ஏன்னா அதனுடைய நன்மைகள் தெரியாம. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் உடலில் என்ன நடக்கிறது? ஏன் டாக்டர்கள் தினமும் வாழைப்பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க? இன்னைக்கு இந்த வீடியோல வாழைப்பழத்துடைய ஊட்டச்சத்துக்கள் என்ன, தினமும் சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதான முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட செய்யும். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். ஒரு நடுத்தர அளவு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் C இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இதனால தான் வாழைப்பழம் உடலுக்கு ஒரு சூப்பர் எனர்ஜி உணவு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் விளையாட்டு வீரர்கள் கூட உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா செஞ்சதுக்கு பின்னாடியோ ஒரு வாழைப்பழம் டெய்லியும் சாப்பிடுறார்கள். இதனுடைய நன்மைகளை பார்க்கலாம். இதயம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. அதை இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு வாழைப்பழத்துல அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று பொட்டாசியம்ங்க. இந்த பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. உடல்ல சோடியம் அதிகமாக இருந்தால் அது ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால தான் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அதை சமநிலைப்படுத்துது. அதனால தான் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது நன்மை என்னன்னா, உடலுக்கு உடனடியாக சக்தியை கொடுக்கக்கூடியது வாழைப்பழம். வாழைப்பழத்தில் இயற்கையான சர்க்கரை உள்ளது. அதாவது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் என்று 3 சர்க்கரைகள் உடனடியாக சக்தியை கொடுக்கும் வகையில் வாழைப்பழத்தில் இருக்குது. அதனால தான் விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி செய்யும் நபர்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்றாங்க. நம்மளே பலர் பார்த்துருப்போம். யாருக்காவது உடம்பு முடியலைன்னா நம்ம என்ன வாங்கிட்டு போவோம்? ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழமும் சேர்த்து தான் வாங்கிட்டு போவோம். ஏன்னா அது ஒரு முக்கிய உணவாக கருதப்படுது. ஏன்னா முடியாதவர்களுக்கும் ஒரு எனர்ஜி வேணும்ல. ஸோ அந்த எனர்ஜியை கொடுக்கறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. சோர்வு வந்தால் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் உடனே சக்தி கிடைக்கும். ஸோ அதனால தான் முடியாதவங்களுக்கு நம்ம வாழைப்பழத்தை வாங்கிட்டு போகிறோம். அடுத்து மூன்றாவது நன்மையை பார்க்கலாம். மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் B6 மூளையில் செரட்டோனின் என்ற ஹார்மோனை உருவாக்குறதுக்கு உதவுகிறது. இந்த ஹார்மோன் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும், மனநிலையை நல்லா வச்சுக்கிறதுக்கும், கவனத்தை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. அதனால தான் மாணவர்களுக்கு கூட வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெமரி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும், நல்ல ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேஷனாக இருக்கணும், பவரை ஃபோக்கஸ் பண்ணணும், இலக்கை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது மிகச்சிறந்தது. எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ஓகே, வாழைப்பழம் சாப்பிட்டால் உங்களுக்கு நல்ல ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அடுத்து நான்காவது நன்மையை பார்க்கலாம். நான்காவது நன்மை என்னன்னா, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் எலும்புகளை பலமாக வச்சுக்கிறதுக்கு உதவுகிறது. முக்கியமாக வயதானவர்களுக்கு எலும்பு பலவீனம், அப்புறம் ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு சேதமடைகிற அந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதிலிருந்து விடுபடுறதுக்கு வயதானவர்கள் தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மூட்டு வலியில் இருக்கிறவங்களும் வாழைப்பழத்தை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். ஏன்னா மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் இந்த வாழைப்பழம் பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை சரி செய்யும் தன்மை கொண்டது. பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்னன்னா மலச்சிக்கல் தான். வாழைப்பழத்தில் நார்ச்சத்து மிகுந்து காணப்படுறதுனால இது செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் குடல் இயக்கத்தை சரியாக செய்கிறதுக்கும் உதவி பண்ணுது. அதனால தான் காலை உணவுக்கு பிறகு ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தால் மலச்சிக்கல் ப்ராப்ளம் குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக வயதானவர்களுக்கு
மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். எதை சாப்பிட்டாலும் செரிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு டெய்லியும் ஒரு வாழைப்பழம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்து 6வது நன்மையை பார்த்துடலாம். இரத்த சோகையை குறைக்கும் தன்மை கொண்டது வாழைப்பழம். இது நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லது, அது மட்டும் தான் தெரியும். இரத்த சோகையெல்லாம் குறைக்குமா அப்படின்னா ஆமாங்க, குறைக்கும். ஏன்னா இதில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது. இதனால் ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறதுக்கும் இரத்த சோகையை குறைக்கிறதுக்கும் உதவுது. ஸோ பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு பழம்னா அது வாழைப்பழம். இது ரொம்ப ரொம்ப சீப்பானது. ரொம்ப காசு கொடுத்துலாம் நம்ம வாங்கணும் அவசியமே இல்லை. எவ்வளவோ பொருட்களை காசு கொடுத்து வாங்குறோம். இது ரொம்ப ரொம்ப சீப்பானது. பெண்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது மிகச்சிறந்தது. ஏன்னா பெண்களுக்கு தான் நிறையா இரத்த சோகை பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா ஹீமோகுளோபின் அதிகமாக கம்மியாகிறது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான். ஸோ அந்த அனிமியான்னு சொல்லக்கூடிய நோய்க்கு போகிறவங்களே பெண்கள் தான். ஸோ அதனால் ரத்தத்தை உங்கள் உடலில் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 7வது நன்மையை பார்த்துடலாம். இது நல்ல தூக்கத்தை தரக்கூடிய ஒரு பழமாக கூட இருக்குது. ஏன்னா வாழைப்பழத்தில் தான் மெக்னீசியம், டிரிப்டோபன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஊட்டச்சத்துக்கள், 2 மூலக்கூறுகள் இதில் இருக்குது. இதனால் உடலை அமைதியாக்கி நல்ல தூக்கத்தை வர வைக்கும். ஸோ இரவில் ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். முக்கியமாக வயதானவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல, ஒரு 3 மணிக்கா நான் எந்திரிச்சுன்னா அதுக்கப்புறம் தூக்கம் கெட்டு போயிடுது, திருப்பி 6 மணி போல் தூக்கம் வருது, 6 மணி விடிஞ்சதும் நம்ம எந்திரிச்சிடறாங்க. ஸோ இதனால் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப டல்லாக டயர்டாக போகுது, தூக்கம்ங்கிறதே வரமாட்டேங்குது. ஒரு சில நாள் என்னென்னா 12 மணிக்கு முழிப்பு வந்துடுது, ஸோ தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே வாழைப்பழத்தை தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சுகர் இருக்கும். சுகர் இருக்கவங்க அரை வாழைப்பழம் சாப்பிடலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்க தாராளமாக ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். ஸோ இப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். ஏன்னா உடலில் தூக்கம் இல்லைன்னா பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ தூக்கத்தினால தான் நோயே வருது. ஸோ தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூங்கலைன்னா உடல் உடலில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாமே சேதமடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வாழைப்பழத்தை எடுக்க சொல்றோம். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு. வாழைப்பழம் சாப்பிட்டால் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டோம்னா நம்ம எந்த ஒரு உணவையுமே அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஸோ இதனால உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவுது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் இல்லைன்னா 2 வாழைப்பழம்ங்கிறது ரொம்ப ரொம்ப போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் எடுக்க வேண்டாம். அடுத்து 9வது நன்மை, தோலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் பயன்படுது. வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குதுல்ல, அது உங்களுடைய தோலை நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அது மாதிரி இந்த முதிர்வு, வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த முதுமையை தாமதப்படுத்துறத குறைக்குது. ஸோ முதுமை தள்ளப்படுது. வாழைப்பழம் முதுமையை தள்ளுது. சிலர் வாழைப்பழத்தை ஃபேஸ் பேக்காக பயன்படுத்துவார்கள். ஸோ அப்படி பயன்படுத்தும் பொழுது முகம் இன்னமும் அழகாகவும் நல்ல ஒளிர செய்யும். ஸோ பளபளப்பை கொடுக்கக்கூடியது வாழைப்பழம். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. வாழைப்பழத்தில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உடலில் இம்யூனிட் பவரை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இதனால் வெளிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் தொற்றுகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பழத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. தினமும் ஒரு பழம் எடுத்துக்கிறங்க. யார் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தலாம். வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் சிலர்கள் கவனமாக சாப்பிட வேண்டும். முக்கியமாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. உங்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீஸ் கூட போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிறங்க. ஒரு வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணிட்டு அதில் ஒரு பீஸோ 2 பீஸோ நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கிட்னி பிரச்சனை உள்ளவங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு சாப்பிட்றது நல்லது. ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 பழம்ங்கிறது போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்.
சரியான முறையில் சாப்பிட்டா தானே ஃபுல் ஊட்டச்சத்துக்களும் உடலுக்கு கிடைக்கும். வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் என்னென்னா, காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கிறேன்னா, வெறும் வயிற்றில் யாரும் சாப்பிடக்கூடாது. உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். மாலையில் ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நேரங்களில் மட்டும் அதிகமாக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிறனால. ஸோ தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் இதயம் ஆரோக்கியமாகும், செரிமானம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும், சக்தி அதிகமாக கிடைக்கும், எலும்புகள் நல்ல பலமாகும் என்ற பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் உங்கள் தினசரி உணவில் ஒரு வாழைப்பழத்தை சேர்க்க சொன்னோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.